ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீக்கு மறந்து போயிருந்த அவனோட பழைய மெமரி எல்லாமே ஞாபகம் வந்துருது. அவனோட அம்மா பார்க்குக்குமே லீ தான் நம்மளோட பையன் கங்சுக் அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துருது. இன்னொரு பக்கம் சேகங் நிலச்சரிவுல கிடைச்ச கங்சுக்கு சொந்தமான அந்த $10 மில்லியன் பணத்தை எப்படியாவது ஆட்டை போடணும் அப்படின்ற மாதிரி அவனோட கூட்டத்தோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்குக்கு இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜேவை பத்தி தெரியாது இல்லையா, அதனால அவரை வச்சுதான் பார்க்க ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த சேகங் பிளான் பண்றான். அவரை தான் பார்க்க மீட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறான். பார்க்க இருக்க இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவனோ கால் பண்ணி சொன்னாலையா, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கதான் ஜெனரல் போறாரு. இவங்களுக்கு ஆரம்பத்துல அந்த ஆளை பார்க்கும்போது ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் இவரே சொல்றாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி சேர்மன் லியோட கொலை கேஸ்ல சேகங் பார்க் நிரபராதி அப்படின்ற மாதிரி வாதாடி இருப்பான். ஆனா பார்க் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் தானே அப்போ ப்ராசிக்யூட்டரா இருந்து வாதாடி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த விஷயம் இவங்களுக்கு இப்ப ஞாபகம் வருது. அன்னைக்கு நீங்க நான் சொன்ன விஷயத்த கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றாங்களா. ஒருவேளை நான் அன்னைக்கு செஞ்சது தப்பா கூட இருக்கலாம். அதனாலதான் இப்ப நான் உங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நாம செஞ்ச தப்ப நாம சரி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கேஸ்ல உண்மை என்னன்றதை நான் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன். அது மட்டும் இல்ல, நீங்க உங்க பையன் கங்சுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க பையன் இப்ப ஜெர்மனில இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. எது ஜெர்மனியா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகி போய் கேக்குறாங்க. எனக்கு இவங்களுக்கு தான் தெரியுமே இவங்க பையன் லீடா அப்படிங்கிற விஷயம். ஆனா இந்த ஆள் இப்படி ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா, உங்க பையன் ஜெர்மனில இருக்கான், அவன் ஒரு வீடியோவை உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேற காமிக்கிறாங்க. எவனையோ ஒருத்தனா டூப்ளிகேட்டா ஏற்பாடு பண்ணி இவன் தான் கங்சுக் அப்படின்ற மாதிரி பேச வச்சிருக்காங்க. இவனும் கங்சுக் மாதிரியே அவங்க அம்மா கிட்ட பாசமா பேசுறான். பத்தாவதுக்கு இந்த சேகங் தான் சின்ன வயசுல இருந்து இவங்க ஃபேமிலியில தானே வளர்ந்தான். அதனால இவங்க ஃபேமிலியில நடந்த விஷயம் கங்சுக்கும் பார்க்குக்கும் இருந்த மெமரிஸ் இதெல்லாம் தெரியும் இல்லையா. அதுல ஒரு 2-3 கதையை எடுத்து கொடுத்து அவனை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அவனும் அந்த கதையெல்லாம் சொல்றான். பாத்தீங்களா இவன் சொன்னதெல்லாம் உண்மை தானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவங்களும் ஆமான்றாங்க. அப்படியே அவங்களுக்கு கோவத்துல கண்ணு கலங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆள் என்ன நினைச்சுக்கிறான், அவங்க எமோஷனல் ஆகி அழுகுறாங்க, அவங்க நம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் ஜேவும் நினைச்சுக்கிறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பையன் கூடிய சீக்கிரம் இங்க வரன்னு சொல்லியிருக்கான், உங்க பையனை நான் உங்ககிட்ட சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது சரி, முதல்ல சொன்ன விஷயத்த பத்தி நீங்க என்ன பேசவே இல்லையே, இப்பவாது நீங்க நம்புறீங்களா, உண்மையிலேயே இந்த கொலையை பண்ணது சேகங் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாமா, நான் நம்புறேன், சேகங் தான் கொலைக்காரன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். சரி, இப்போ எனக்கு உங்களோட டிஎன்ஏ சாம்பிள் வேணும், கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பையனுக்கு சொந்தமான $10 மில்லியன் பணம் நிலச்சரிவுல கிடைச்சிருக்கு. உலகத்துக்கே தெரியும் அது கங்சுக்கோட பணம் தான் சொல்லி எவன் வேணாலும் ஈஸியா நான் தான் கங்சுக்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி யாரையும் நம்ம ஏமாத்த விட்டுறக்கூடாது இல்ல. அதுக்காக தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே இந்த பணத்தை ஒப்படைக்க முடியும். அதனால எனக்கு உங்களோட டிஎன்ஏ சாம்பிள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். என் முடியை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் முடியை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வெளியே போனதும் அவர் கூட போய் ஒரு அசிஸ்டன்ட் வந்திருப்பான். அந்த ஆளு சொல்றான், என்ன சார் இந்த பொம்பளை இவ்வளவு ஈஸியா நம்ம சொன்னதெல்லாம் நம்பிடுச்சு, நான் கூட கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நாம தான் அந்த உண்மையிலேயே நடந்த கதையெல்லாம் சொல்லி தானே அவங்கள நம்ப வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, டாக்டர் சொன்னாங்க இந்த பொம்பளை கூடிய சீக்கிரம் சாக போகுதுன்னு சொல்லி, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் லீ மறைஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, உள்ள இவ்வளவு நேரம் இருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்ததுமே பார்க்கோட தலகாணி கடியில ரெக்கார்டர் வச்சு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டான் போல இருக்கு. அப்போ சீஃப் யாங்கும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹாங்கும் ஓடி இவனை கூப்பிடுறாங்க. இங்க லீ, ஹாங் அப்புறம் சீஃப் யாங் இவங்க 3 பேரும் பேசிக்கிற அதே விஷயத்தான் அந்த பக்கம் சேகங், நடிகை என்பி, ரிப்போர்ட்டர் 3 பேரும் பேசிக்கிறாங்க. 2 குரூப்பும் பேசிக்கிறத மாத்தி மாத்தி காமிப்பாங்க. நான் அப்படியே ஒரே கதையா சொல்லிடுறேன். அந்த நிலச்சரிவுல கிடைச்சது இல்லையா, ஏகப்பட்ட பணம் கிடைச்சதோட மட்டும் இல்லாம நிறைய ஆன்டிக் பொருள், காஸ்ட்லியான பெயிண்டிங், நிறைய தங்கம், இது எல்லாமே கிடைச்சிருக்கும். இது ரொம்ப அளவுக்கு அதிகமான அமௌண்ட்ல இருந்ததுனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த பணத்தை, இந்த பொருளை, இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு பேங்க்ல லாக்கர்ல வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி பேங்க்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இது அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால பேங்க்ல எல்லாம் இதை வச்சுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அவங்க வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பொருள் எல்லாம் எங்கேயோ ரகசியமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல வச்சிருக்காங்க. அது எங்க இருக்குன்றது ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கு, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பணத்துக்கெல்லாம் நான் தான் சொந்தக்காரன்னு சொல்லி அந்த சொந்தக்காரன் எவன் ஒருத்தன் வரானோ அவனுக்கு மட்டும் தான் அதெல்லாம் இருக்கிற இடத்த நாங்க சொல்லுவோம், வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்த 2 குரூப்லயும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த என்பி சொல்றா, நாம தான் ஃபேக்கா ஒரு கங்சுக்கு உருவாக்கி இருக்கோம் இல்லையா, அவனை வச்சு அந்த பணத்தை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இங்கே லீயோட அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த ஹாங் சொல்றா, நீ தானே உண்மையிலேயே கங்சுக், உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடு, நம்ம ஈஸியா அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு லீ சொல்றான், இல்ல நான் தான் உண்மையான கங்சுக்குன்ற விஷயம் யாருக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம், அவங்களோட கவனம் எல்லாமே இப்ப பணத்து பக்கம் தான் இருக்கும். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் லாயர் ஹவாங்க கொலை பண்ணது அந்த கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தங்க தான். அந்த உண்மை கண்டிப்பா வெளியில வரும். அப்படி வெளியில வரும்போது அந்த ஒருத்தருக்கு நான் டிஃபென்ஸ் லாயரா போகணும், அவங்கள நான் என்னெல்லாம் பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாரு லாயர் ஹவாங்க கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஹாங் கேக்குறா. அப்படியே கட் பண்ணி ஜீவாவை காமிக்கிறாங்க. அவ ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல லிப்ட்ல இருக்கா. அப்ப அந்த டிடெக்டிவ் வேகமா ஓடி லாயர் ஹவாங்க கொலை பண்ண கொலைக்காரனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளும் கேக்குறா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்னர் போனை வச்சிருந்தவன் தான் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த
அந்த பர்னர் போன் யாரோடது அப்படின்னு சொல்லி அந்த போனை வித்தவங்கிட்ட கேட்டதுக்கு அவன் ஒரு காரோட நம்பர் மட்டும் கொடுத்திருப்பான், அதுவும் பாதி நம்பர் மட்டும். அந்த பாதி நம்பரை வச்சு அந்த காரோட ஓனர் யாரு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காரோட ஓனர் தான் இந்த பர்னர் போனோட ஓனரும், அந்த பர்னர் போனோட ஓனர் தான் லாயர் ஹவாங்க கொலை பண்ண கொலைகாரனும் அப்படின்ற விஷயத்தை தான் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அததான் அவன் சொல்றான். அவன் யாரு அப்படின்ற மாதிரி ஜீவா கேக்குறான். ஆனா அந்த டிடெக்டிவ் அதை சொல்றதுக்கு தயங்குறான். அது வந்து அப்படின்ற மாதிரி இழுக்கிறான். யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. நம்ம ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜேதா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டதும் ஜீவா ஷாக் ஆகுறாளா. லிப்ட் ஓபன் ஆகுது. வெளியில அந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே நின்னுட்டு இருக்கான். அப்படியே இவ ஷாக் ஆகி போய் கீழே இறங்காமே நின்னுட்டே இருக்கா. அவந்தாலும் உள்ள வந்து நின்னுக்கிறாரு. ஆமா, நீ லாயர் ஹவாங்கோட கேஸ் விசாரிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். கேஸோட நிலைமை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு அந்த கேஸோட எல்லா அப்டேட்டையும் எனக்கு நீ கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவளும் எதுவுமே சொல்லல. சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. கட் பண்ண நம்ம ஜெனியை தான் காமிக்கிறாங்க. முன்னாடி இருந்த அந்த பழைய குண்டு ஜெனி வந்து டென்ஷன் ஆனாலும் நிறைய சாப்பிடுவா இல்லையா. இப்ப இவளுமே உட்காந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. எம்மாடி இவ்வளவு சாப்பிடாதம்மா, பழையபடி குண்டாயிருவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவ கேட்க மாட்டேன்னு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து புடிச்சிட்டு திட்டுறாங்க. ஏண்டி அந்த லீய மறக்க முடியலன்னா சொல்லி தொலைங்க, நான் போய் அவனை கடத்திக்கிட்டதை வந்து உனக்கு கட்டி வைக்கிறேன். இல்லையா அவனை மறந்து தொலை, நான் வேற யாரையாவது உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்களா. உன்னாலதான் இந்த நிலைமை வந்துச்சு. நீ மட்டும் அமைதியா இருந்தனா இந்த மாதிரி ஆகியிருக்காது. தேவையில்லாம அவனை கடத்துறேன், இழுக்கிறேன், மிரட்டுறேன் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு இனிமே பார்க்காத. லீய அவன் போக்கிலேயே விட்டுடு அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுறா. இங்க லீ அவங்க அம்மாவை வீல் சேர்ல வச்சு கடற்கரையோரமா வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். 2 பேரும் ரிலாக்ஸா பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வாக்கிங் வந்தோம்னா திருப்பி வீட்டுக்கு போகும்போது நீ என்ன முதுகுல தூக்கிட்டு போக சொல்லுவ. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், நீ பெருசானதுக்கு அப்புறம் நான் உன் முதுகுல ஏறிக்கணும், நீ என்ன தூக்கிட்டு போகணும்னு நான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதனால என்ன இப்பயே தூக்கிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முதுகுல தூக்கிட்டே அவன் கடற்கரையோரமா நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீ நல்லா வாழணும் கங்சுக், யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, எந்த ஒரு கெட்டமும் எண்ணமும் இல்லாம ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழணும். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணணும், நீ நேர்மையானவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இவன் இந்த மாதிரிலாம் இல்ல இல்லையா. அவனும் சொல்றான், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லம்மா, ஆனா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அம்மாவோட கை தொப்புன்னு கீழே விழுது. என்னாச்சுமா, தூங்கிட்டீங்களான்னு கேக்குறான். அங்க ஒரு சத்தமும் காணோம். கீழே இறக்கி பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சேகங்கோட டீமை காமிச்சா அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போலியான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்களாமா. அந்த போலி கங்சுக்கு தான் பார்க்கோட பையன் அப்படின்ற மாதிரி. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, அந்த பார்க்கும் கேன்சரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. டாக்டரும் சொல்லிட்டாரு 1 மாசம் கூட அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் ஓடி வந்து சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை வர சொல்லி இருக்காங்க, பார்க் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க அவங்க கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மூச்சு நின்னுடுச்சு. டாக்டர் அவங்களோட டெத் டைமே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. லீ எல்லாம் உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கான். அந்த சமயத்துல சீஃப் யாங் வந்து சொல்றாரு, சேகங் வந்துட்டு இருக்கான், நம்ம உடனே இங்க இருந்து போகணும் வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரா. சேகங்கோட பேரை கேட்டதுமே இவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. அங்க இந்த சர்ஜிக்கல் நைஃப் இருக்கா, அதை எடுத்துட்டு வேகமா வெளியில போக பாக்குறான். சீஃப் யாங்கும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் பிடிச்ச அவனை தடுத்து நிறுத்துறாங்க. இவன் பயங்கரமா உடஞ்சு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சேகங் அவன் டீமோட அங்க வந்து பாக்குறான். பார்க் இறந்து போயிட்டாங்க. ஆல்ரெடி பார்க் சேகங் மேல பழி சொல்லி ஒரு வீடியோ வேற வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, இதுல சேகங்கோட பேர் வேற கெட்டு போச்சு. அதை இப்ப சரி பண்ணணும் அப்படின்னா பார்க்குக்கு நானே ஃபியூனரல் நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் லீ மறைஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ஒரு பெரிய ஹால்ல ஃபியூனரல் நடக்குது. ஆனா அங்க இருக்கிறது 3 பேர் தான். இந்த ரிப்போர்ட்டர் சேகங் அப்புறம் அந்த ஜெனரல் ஜே 3 பேர் மட்டும் தான் அவ்வளவு பெரிய ஹால்ல ஃபியூனரல்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க லீமே வரான். அவன் கண்ணு நிறைய கோவம், வருத்தம், அழுகை இது எல்லாத்தையுமே அடக்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். நீ எதுக்கு இங்க வந்த? ஓ, நீ பார்க்க தேடிட்டு இருந்தல, ஆனா டூ லேட், பார்க்க நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ஜெனரலும் கேக்குறாரு என்ன விஷயம்னு. இல்ல, இவன் பார்க்குக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அவங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தா இவனுக்கு கமிஷன் கிடைக்கும்னு நினைச்சான், அது நடக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி அந்த சேகங் சொல்றானா. அதனால என்ன சார், ஒருவேளை இன்னைக்கு நைட்டே அவங்க பையன் கங்சுக்கு வந்தாலும் வரலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நேரா போய் பார்க்குக்கு அஞ்சலி செலுத்துறான். ஆனா இவனுங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக ஃபியூனரல் வச்ச மாதிரி தெரியல, அங்க போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டர் வந்து சேகங்க பத்தி நாளைக்கு பத்திரிகையில ஆர்டிகல் எழுத போறானா, இவன் எப்படி பார்க்க பத்திரமா கவனிச்சுக்கிட்டான், அவங்களுக்காக ஃபியூனரல் வச்சான் அப்படின்ற மாதிரி. லீ கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் ஃப்ரேமை விட்டு தள்ளி போப்பா, நாங்க அந்த பார்க்கோட போட்டோவையும் சேகங்கையும் சேர்த்து போட்டோ எடுக்கணும், தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறான். அப்பதான் லீ இந்த ரிப்போர்ட்டரை கவனிக்கிறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட ஓடி போய் என்பியோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருப்பான். ஆனா இந்த ஆளு முதுகுல குத்திட்டு போய் அந்த சேகங் கிட்டே போட்டு கொடுத்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சேகங் மட்டும் தான் அங்க உட்கார்ந்து இருக்கான். கூடவே லீயும் உட்கார்ந்து இருக்கான். அப்போ சேகங் சொல்றான், நீ வெயிட் பண்றது வேஸ்ட், கங்சுக் வருவான்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றானா. நான் உங்களுக்கு சாரி சொல்லணும் சீஃப் அப்படின்ற மாதிரி லீ சொல்றான். சேகங் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்கான். இவன் லஞ்ச கேஸ்ல மாட்டி அந்த டிசிப்ளினரி கமிட்டில வேலையை விட்டு போக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்போ சேகங் லீ கிட்ட சொல்லி இருந்திருப்பான், என்னோட ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்கிறவனுக்கு கண்டிப்பா அவனுக்கான தண்டனை கிடைச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி இருந்திருப்பான். அதே தான் இப்ப லீயும் சொல்றான், தப்பு செய்யற
செய்யறவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரணும். அன்னைக்கு நீங்க இதை சொன்னப்ப அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல, ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுது, கொஞ்சம் லேட்டா எனக்கு புரிய வந்துருச்சு, கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமா அவங்க அம்மாவோட போட்டோ பாக்குறான். எப்ப புரிஞ்சிருந்தாலும் நீ எல்லாம் ப்ராசிக்யூட்டர் ஆக முடியாது, உனக்கு தண்டனை கிடைச்சதுதான் அப்படின்ற மாதிரி அந்த சேகங்க நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்க்கோட பாடிக்கு தகனம் பண்றது, அவங்க சாம்பலை கொண்டு போய் மெமோரியல்ல வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொண்டு போய் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே சேகங் தான் பண்றான். லீ ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி மறைஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த சேகங் கொண்டு போய் பார்க்கோட சாம்பலை மெமோரியல்ல வச்சுட்டு சொல்றான், உங்களோட சாவுக்கு அப்புறம் உங்களையும் உங்க புருஷனையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற என்னோட எண்ணம் நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு அங்க இருந்து போறானா. லீ அங்கதான் மறைஞ்சு நின்னுட்டு உள்ள வரான். ஆனா இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது, எந்த அளவுக்கு வழியை நீங்க எனக்கு கொடுத்தீங்களோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு வழியை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எமோஷனலா பேசுறான். நீங்க எப்படியெல்லாம் நான் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படியெல்லாம் கண்டிப்பா நான் வாழுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க அவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நமக்கு இனிமே அந்த கங்சு கூட $10 மில்லியன் பணம் நம்ம கைக்கு வந்துடும், அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்த பிரச்சனை இந்த என்பியோட அந்த பினான்ஸ் கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பினான்ஸ் கம்பெனினா ஜெனி முன்னாடி வேலை பார்த்த அந்த பினான்ஸ் கம்பெனியோட ஷேர் இவங்க எப்படியே திருட்டுத்தனமா வாங்கிட்டாங்க. ஆனா 25% ஷேர் ஜெனி கிட்ட போயிடுச்சு இல்லையா, அதை எப்படியாவது வாங்கி முழுசா ஓனர் ஆகணும் அப்படின்றதுதான் இவங்களோட எண்ணம். அதை பத்தி தான் சொல்றாங்களா. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, அந்த ஜெனிக்கு நான் இப்பவே ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், கூடிய சீக்கிரம் அவகிட்ட இருக்கிற அந்த 25% ஷேரையும் நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஜெனிய ஷாப்பிங் கூட்டிட்டு போறது, அவளுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவளை தங்கச்சின்னு கூப்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணி இந்த என்பி ஜெனிக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு வச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய சோசியல் குரூப்ல மெம்பரா இருக்கேன், அந்த சோசியல் குரூப்ல நாட்டோட பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் மெம்பரா இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாம் ஒரு கேதரிங் மாதிரி மீட் பண்ணுவாங்க, அந்த கேதரிங்க நான் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கேன், அவங்க எல்லாரும் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்த 1 மாசத்துல உன்னோட ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஊர்லயே டாப் 1 இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டு ஜெனியுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே கட் பண்ணா இங்க ஜெனியோட அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு சீக்ரெட் சொசைட்டியோட சேர்மனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா ஸ்டார்டிங்லயே, அந்த சொசைட்டில தான் இந்த நடிகை என்பியும் கெஞ்சி கெஞ்சி வந்து ஜாயின் பண்ணி இருந்திருப்பான்ல, அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் இந்த என்பியுமே பேசிக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. இங்க ஜெனியோட அம்மா கிட்ட ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங் வந்து பேசுறாரு. இவங்களுக்கு தான் 15 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பழக்கம் இருக்குல்ல. இவர் வந்து சொல்றாரு, நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்ற மாதிரி ஜோசங் கேக்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நீங்க சேர்மனா இருக்கிற அந்த சொசைட்டில நீங்க பதவியை விட்டு விலக போறதாவும் அந்த இடத்துக்கு இந்த நடிகை என்பி வர போறதாவும் சொல்லிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டது இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. யாரு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. ஆமா மேடம், இப்ப கூட அந்த சொசைட்டியோட மீட்டிங் நீங்க பிக்ஸ் பண்ண இடத்துல இருந்து மாத்திட்டு அந்த என்பி வேற ஏதோ இடத்துல பிக்ஸ் பண்ணி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ண அந்த சொசைட்டியோட மீட்டிங் ஜெனியோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்குது. ஏகப்பட்ட கூட்டம், எல்லாம் மினிஸ்டர், பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாரும் இருக்காங்க. இந்த நடிகை என்பி எல்லாருக்கிட்டையும் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ரொம்ப கெத்தா நம்ம ஜெனியோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் சேர்மன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு போய் கேக்குறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் மீட்டிங் மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த என்பி சொன்னா, நீங்க என்ன இப்ப நல்லா வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்களா. நான் கொஞ்சம் என்பி கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியா கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா என்பிங்கிறது இவளோட பழைய பேரு, ஆனா இவ எப்ப வெளிநாட்டுல இருந்து திருப்பி வந்தாலும் அப்பையில இருந்து ஏஞ்சலினான்ற பேர்ல தான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கா. என்பின்ற பேரை அவன் மறைச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க இப்படி தனியா போறத ஜெனி பாத்துடுறா. அம்மா எதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி இவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஜெனியோட அம்மா போய் என்பி கிட்ட கேக்குறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியம்மா, ஏன் அப்படி சொன்ன, அதுக்கு பேசாம நான் செத்து போயிட்டு சொல்லிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அச்சோ இல்ல மேடம், அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறலாம் பலார்னு ஒண்ணு கண்ணத்திலே வச்சிடுறாங்க. அடி வாங்கிட்டு அவ ஏதோ அடிப்பட்ட எலி மாதிரி வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காளா. மறுபடியும் அடுத்த அடி அடிக்கலான்னு கையை வாங்கும் போது அவ கையை வேகமா இறுக்கி பிடிச்சிடுறா. ஒரு மாதிரி மரியாதை இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. அப்போ ஜெனி அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறா. அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்பி கிட்ட வந்து கேக்குறா. இந்த பொம்பளை எவ்வளவு மரியாதை இல்லாம நடத்துறா பாரு, இவள முதல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வரட்டு அப்படின்ற மாதிரி அவ சொல்றாளா. அம்மா அப்படின்ற மாதிரி இவ சொல்றாளா. அதை கேட்டவ ஷாக் ஆடுறா. எது இந்த பொம்பளை உனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க அவளோட அம்மாவுமே கேக்குறாங்க, இவளை எதுக்கடி நீ அக்கான்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்பியோட மண்டையிலே போய் 4 கொட்டு வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜீவாவை தான் காமிக்கிறாங்க. ஜீவா இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் தான் மர்டர் சஸ்பெக்ட் தெரிஞ்சதும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல உட்காந்துருக்கா. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. எதேர்ச்சியா அந்த பக்கமா வந்த சேகங் இதை பார்த்துட்டு வந்து கேக்குறான், என்னமா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவதான் இந்த சேகங்க உலக மகா உத்தமன்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அதனால எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதுக்கு முன்னாடியுமே இவன் நிறைய தடவை ஏதாவது பிரச்சனைனா வந்து இவன் கிட்டதான் அட்வைஸ் கேட்பா. அப்பெல்லாம் அவன் சொல்லுவான், ஒரு ப்ராசிக்யூட்டரா இருக்கிறவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்குள்ள இருக்கிற கோலைக்கும் நேர்மைக்கும் நடுவுல சண்டை நடக்கும், இதுல யாரை ஜெயிக்க வைக்கணும்ங்கறத நீதான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்பவும் அதையே தான் சொல்றான், நீ என்ன பண்ணணும்ங்கறத நீதான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டது இவன் நேரா கிளம்பி போய் ப்ராசிக்யூட்டர் ஜெனரலை பாக்குறதுக்காக போறா. அவரும் பார்த்துட்டு என்னமா எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நீங்க தானே சார் சொன்னீங்க லாயர் ஹவாங்கோட கேஸை பத்தி உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி, அதுக்குதான் வந்திருக்கேன்
கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சரி என்ன கண்டுபிடிச்சிருக்க, என்ன நிலைமையில இருக்கு அந்த கேஸ் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரலும் கேக்குறாரு. லாயர் ஹவாங் சாகிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் பர்னர் போன்ல இருந்து அவருக்கு கால் பண்ணி பேசி இருந்திருக்கான். அந்த பர்னர் போனை வச்சிருந்தவன் தான் கொலகாரனா இருக்கணும்னு நாங்க சந்தேகப்படுறோம். அது யாரு என்னன்னு போனை வித்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது எங்களுக்கு அவனோட கார் நம்பர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பரையும் சொல்றா. இந்த கார் உங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இப்ப நீங்க தான் சொல்லணும் என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஒருவேளை நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்குறான். லாயர் ஹவாங்கோட கேஸ்ல மர்டர் சஸ்பெக்ட்னு சொல்லி வாரண்டே இல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ சொன்னது உண்மைதான், அந்த கார் என்னோட பேர்ல தான் இருந்துச்சு, ஆனா அதை நான் யூஸ் பண்ணல, என்னோட மனைவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த கார் திருடு போயிடுச்சு, அதை இப்ப என்கிட்ட சொல்லவே இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நானே அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது நார்மலா எல்லாரும் கட்டி விடுற கதை தானே, அதை எப்படி அவன் நம்புவா? அவன் நம்பல. எங்க கார் திருடு போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. ஏதோ ஒரு பேங்கோட பேர் சொல்லி அந்த பேங்க் இருக்கிற தெருவுல தான் அந்த காரை நிறுத்தி இருக்கா. காரை நிறுத்தின கொஞ்ச நேரத்துல அவனை திருடிட்டு போயிட்டான். அங்க சிசிடிவி கேமரா இல்லாததுனால யாரு திருடினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. உனக்கு இந்த கேஸ்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த கார் திருட்ட பத்தி நான் வேணா என் மனைவி கிட்ட ஏதாவது கேட்டு விசாரிச்சு இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. பரவாயில்ல சார், நானே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவா அங்க இருந்து போயிடுறான். அவ போனதும் இந்த கான் உள்ள வந்து என்னாச்சு, எதுக்காக ஜீவா இங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறான். அதுக்கு இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் சொல்றான், உங்க அம்மாவோட கார் ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே திருடு போச்சு இல்லையா, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆக்சுவலா ஜீவா இங்க வர்றதுக்கு முன்னாடியே சேகங் இவனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி இவனை அலர்ட் பண்ணி விட்டுட்டான். அதனாலதான் இந்த ஆள் ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான் போல இருக்கு. நேரா போய் சேகங் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, லாயர் ஹவாங்க இவன் கொலை பண்ணவே இல்லைன்னு சொல்றான். எவனோ ஒருத்தன் என்னோட காரை திருடிட்டு போய் லாயர் ஹவாங்க கொலை பண்ணிருக்கானா, கண்டிப்பா நமக்கு வேண்டப்பட்டவன் நமக்கு நெருக்கமா இருக்கிற எவனோ ஒருத்தனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். இப்பவும் இவங்க கூட்டத்துல இருக்க எவனோ ஒருத்தனை தான் இவங்க சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. அதுக்கு சேகங்கிறதுக்கு இதையெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இப்போதைக்கு அந்த கங்சுக்கோட பணத்தை அடிக்கிறத மட்டும் தான் நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவங்க தான் ஒரு டூப்ளிகேட் கங்சுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல போய் இவன் தான் உண்மையான கங்சுக் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு அவன் மூலியமா அந்த பணத்தை எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு இந்த கங்சுக்கு கூட்டிட்டு போய் இவன் தான் உண்மையான கங்சுக்கு நிரூபிக்கிறதுக்காக இவங்களும் கிளம்பி போறாங்க. சேகங் வெளியவே நின்னுக்கிறான். இந்த ரிப்போர்ட்டர் தான் அந்த டூப்ளிகேட்டை உள்ள கூட்டிட்டு போறான். பின்னாடியே நம்ம லீயும் வரான், மாறு வேஷத்துல தொப்பி போட்டுட்டு மீச வச்சுக்கிட்டு வீல் சேர்ல வரான். இந்த ரிப்போர்ட்டர் அந்த டூப்ளிகேட்டை கூப்பிட்டு போய் அந்த ரிசப்ஷன் கிட்ட போறான். ஒரு இன்ச்சு தான் கேப், அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் டக்குனு குறுக்க வந்து நான் தான் கங்சுக் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டுதான் அவனுக்கு பக்குன்னு இருக்கு. உடனே சேகங்க்கு போன் அடிக்கிறான், உண்மையான கங்சுக் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சேகங்கும் அடிச்சு புடிச்சு ஓடி வரான். எவனோ ஒருத்தன் வந்து நான் தான் கங்சுக்னு சொன்னதும் பணத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க இல்லையா. டீடைல் எழுதி கொடுத்துட்டு போங்க சார், நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவனும் டீடைல் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வரான். உண்மையான கங்சுக்கா இருந்தா சேகங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சின்ன வயசுல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தானே பழகிட்டு இருந்தாங்க. அவனை பார்த்ததும் சேகங் சிரிச்சுக்கிட்டே போய் கங்சுக் வந்துட்டியா, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே விசாரிக்கிறானா. யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதுல இருந்தே தெரியுது அவன் டூப்ளிகேட்னு சொல்லி. டக்குனு அவன் சட்டையை பிடிச்சிடறான். யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சேகங் கோவமா கேக்குறானா. அந்த சமயத்துல திபு திபுன்னு ஒரு லைனே வந்து அந்த இடத்துல நிக்குது, நான் தான் கங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. எவனோ ஒருத்தன் கங்சுக்க பத்தியும் அந்த நிலச்சரிவுல கிடைச்ச பணத்தை பத்தியும் ஆர்டிகிளா எழுதி இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிருக்கான். அதனாலதான் ஆளுக்கு நான் தான் கங்சுக்னு சொல்லி இந்த பணத்தை அட்டை போட வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் சேகங்க்கு தெரிய வருது. அங்க ஒரு கூட்டமே வந்து நிக்குது, நான் தான் கங்சுக்னு சொல்லி. அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நம்ம லீமே வந்து நிக்கிறான் மாறு வேஷத்துல. ஆனா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் வந்து நான் தான் கங்சுக்னு சொன்னா அப்படிலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்க ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு சொல்றா. அதுக்கு உடனே இந்த சேகங்கோட டூப்ளிகேட் சொல்றா, நாங்க ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டோம், எங்க கிட்ட ரிப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இல்ல சார், கங்சுக்கோட அம்மா பார்க் எங்க கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, முன்னாடி எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, புதுசா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எங்க கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, சோ நாங்க புதுசா தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. எல்லாத்துக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சேகங்க பொறுத்த வரைக்கும் தான் உண்மையான கங்சுக் செத்து போயிட்டான் இல்லையா. உண்மையான கங்சுக் செத்து போயிட்டான் அப்படிங்கிறப்ப இங்க பிளட் டெஸ்ட் எடுத்த எவனோட டிஎன்ஏவும் பார்க்கோட மேட்ச் ஆக போறது இல்ல, எல்லாமே ஃபெயில் ஆக தான் போகுது. ஆனா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு, அதுவும் நம்ம ஆத்தரைஸ்டான இன்ஸ்டிடியூட்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம், கண்டிப்பா நம்மளோட டிஎன்ஏ டெஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், அதனால பணம் நமக்கு தான் வரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டோட இருக்காங்க. 3 நாள் கழிச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்காக வராங்க. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து இருக்காங்க. இங்க இந்த ரிப்போர்ட்டர் மட்டும் தான் வந்திருக்கான், சேகங்கலாம் வரவே இல்ல. வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க எடுத்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல எங்களுக்கு உண்மையான கங்சுக் யாருன்னு தெரிய வந்துருச்சு, பார்க்கோட டிஎன்ஏவோட ஒரு ஆளோட டிஎன்ஏ மேட்ச் ஆகிடுச்சு, எங்களுக்கு உண்மையான கங்சுக் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த ரிப்போர்ட்டர் பதறி போய் யார் அந்த கங்சுக் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. சாரி சார், அது கான்பிடன்ஸ், நாங்க அதை சொல்ல மாட்டோம், உண்மையான கங்சுக் யாரோ அவங்களுக்கு நாங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டோம், நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவன் சேகங் கால் பண்ணி சொல்றான், கங்சுக் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அங்க சேகங் தலையில ஒரு இடியே இறங்கிருது.
அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் ஒண்ணு கூடி எது கங்சுக்கு உயிரோட இருக்கானா, எங்க இருக்கான், ஏன் இருக்கான், எதுக்கு இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட பொய்யும் சொல்லிட முடியாது. ஒருவேளை உண்மையிலேயே கங்சுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இல்ல இவங்க எப்படி போலியா ஒரு கங்சுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை அடிக்கணும்னு பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்டுக்கே மேனிபுலேட் பண்ணி அந்த பணத்தை போலியா வந்து அடிக்கிறதுக்கு கூட பிளான் பண்ணிருக்கலாம். ரெண்டுமே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அந்த பணம் எங்க இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பணத்தை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் தான் வச்சிருக்காங்க. எந்த பேங்க்கும் அந்த பணத்தை வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறதுனால இவங்களே எங்கேயோ ஒரு இடத்துல மறைவா வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா. இப்போ அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. கவர்மெண்ட்டுக்குன்னு தனியா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும் போல இருக்கு. இந்த போர்ட்ல கண்டெய்னர் எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு. அங்க வந்து K40 அப்படின்ற கண்டெய்னர்ல தான் கங்சுக்கு சொந்தமான பணம், பொருள், தங்கம் இது எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. நாம போய் அந்த கண்டெய்னரை வாட்ச் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த கங்சுக்கு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அங்க வருவான். அப்ப அவனை நம்ம நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே கங்சுக்கு இருக்கானா இல்ல போலி அவனாவது ஏமாத்துறதுக்கு வந்திருக்கானா அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இப்படிதான் யோசிப்பாங்க அப்படிங்கறத அங்க லீ ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டான். இவங்க கண்டிப்பா அங்க வருவாங்க, கண்டெய்னரை வாட்ச் பண்ணுவாங்க, நான் அங்க வந்தேன்னா என்ன பிடிக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஆல்ரெடி யோசிச்சுட்டு அவன் வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் இவங்க அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு போய் அந்த K40 அப்படின்ற கண்டெய்னரை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, யாரும் அந்த கண்டெய்னரை எடுக்கிறதுக்கு வரவே இல்ல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர் எல்லாம் ஏத்தி இறக்கிறதுக்கு ஒரு வண்டி ஒண்ணு வரும் இல்லையா, அந்த வண்டி அங்க வருது. வருது அந்த வண்டி அந்த K40ங்கிற கண்டெய்னர் தான் எடுக்க வருது. கண்டிப்பா கங்சுக்கு இங்க தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வண்டி K40 தூக்காம K39 தூக்கிட்டு போயிடுது. இன்னைக்கு சனிக்கிழமை வேற. இந்த ஸ்டோரேஜ் ஏரியா 1 மணி வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஏன் இன்னமும் இவன் வரல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, அந்த K40 எடுக்கிறதுக்கு யாரும் வரவே இல்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, நேரா அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவோட மேனேஜர் கிட்டே போய் நாங்க அந்த கண்டெய்னரை பார்க்கணும், ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தான் ப்ராசிக்யூட்டர் ஜெனரல், சீஃப் ப்ராசிக்யூட்டர் வேற இல்லையா. சோ இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஆளை மிரட்டி கண்டெய்னர் ஓபன் பண்ணி காட்ட சொல்றாங்க. அவரும் ஓபன் பண்ணி காட்டிடுறாரு. ஆனா அங்க அந்த K40ங்கிற கண்டெய்னர் எம்டியா இருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் இது எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்டா, தெரியலையே சார், ஏன் இது எம்டியா இருக்குன்னு நான் போய் ரெக்கார்டை செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, எதனால இந்த கண்டெய்னர் எம்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு பேப்பர் ஒண்ணு ஒட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை போய் இந்த சேகன் எடுத்து பாக்குறான். பைபிள்ல இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒரு வாசகத்தை அதுல எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய வாசகமா இருக்கு. இன்டைரக்டான மீனிங்ல தானே இருக்கும் பைபிளோட வாசகம்லாம். டைரக்டா அதுல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, நீங்க செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு துடிக்க துடிக்க நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்துலதான் எழுதி இருக்கு. அதை லீ தான் எழுதி வச்சிருக்கான். ஆனா இந்த கண்டெய்னர் எப்படி காலியாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவனுங்க இப்படிதான் யோசிப்பாங்க, K40 கண்டெய்னர்ல தான் பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கறத லீ தான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டான் இல்லையா. அதனால முதல் நாள் ராத்திரியே வந்து அந்த மேனேஜருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிட்டாங்க. 40ங்கிற நம்பரை 39னும் 39ங்கிற நம்பரை 40னும் இவங்க ராத்திரியே மாத்தி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 39 கண்டெய்னர் தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அது இந்த சீஃப் யாங் தான் தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த கண்டெய்னர் கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கும். அதுலதான் கங்சுக்கோட எல்லா பணமும் இருந்திருக்கு. அது தெரியாம இவங்க அந்த 40வே பாத்துட்டு இருந்ததுனால கோட்டை விட்டுட்டாங்க. இந்த லெட்டரை பார்த்ததும் சேகங்லாம் பயங்கரமா கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா கங்சுக் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெளியில வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கான். டேய் கங்சுக், நீ திரும்பி வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என் முன்னாடி வந்து நிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏண்டா திரும்ப வந்தோன்னு சொல்லி நீ கண்டிப்பா வருத்தப்படுவ, உன்னை நான் வருத்தப்பட வைப்பேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருக்கான். ஆனா அங்க அவங்க அழகா அந்த 39 நம்பர் கண்டெய்னர் தூக்கிட்டு போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த பணம், தங்கம் இது எல்லாமே பத்திரமா இருக்கு. சீஃப் யாங்கும் அந்த அசிஸ்டன்ட் ஹாங்கும் பயங்கரமா குதிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லிட்டு. 15 வருஷமா இவங்க ஊர்ல எல்லாம் டிமானிட்டைசேஷன் வரவே இல்ல போல இருக்கு. இப்பவும் இவங்களோட இந்த பணம் செல்லும் போல. ஆனா இங்க சேகங்கோட டீம் என்ன பண்றாங்க, லீ கொடுத்த அந்த லெட்டர் நடுவுல வச்சுட்டு சுத்தி எல்லாரும் கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் மூஞ்சிலையும் பயம் தையத்தக்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எங்க கங்சுக் திரும்ப பழிவாங்க வந்துருவானோ அப்படின்ற பயம் தான். இப்ப எப்படி அவன் தலைமறைவாவே வந்து அந்த $10 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு போனானோ அப்படியே அவன் தலைமறைவாவே இருந்துட்டானா ஒரு பிரச்சனையும் இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அவனோட பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அதையெல்லாம் அவன் திரும்ப எடுத்துக்கணும்னு வந்தானா எல்லாமே போயிடும் இல்லையா. அதை நினைச்சுதான் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க லீ என்ன பண்றான், 2 சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துட்டு போய் சீஃப் யாங்குக்கு ஒரு பெட்டியும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹாங்குக்கு ஒரு பெட்டியும் கொடுத்து, இதுக்கப்புறம் என்னோட போராட்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதா இருக்கும், நீங்க இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க, இதை வச்சு நீங்க ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நாங்க பணத்துக்காக தான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சியா, இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும், இதுக்கப்புறம் உன்னோட போராட்டம் கஷ்டமானதுதான் எங்களுக்கு புரியுது, ஆனா அந்த கஷ்டமான போராட்டத்துல உன்னை நாங்க எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும், நாங்களும் உன் கூட தான் இருப்போம், உன்னை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டோம், எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறாங்க. லீக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இப்ப என்னதான் பிளான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அந்த லாயர் ஹவாங்கோட கொலை கேஸை நான் வெளியே கொண்டு வர போறேன், கண்டிப்பா அந்த 4 பேர்ல ஒரு ஆள் தான் லாயர் ஹவாங்க கொலை பண்ணி இருக்கணும், அந்த ஒரு ஆளுக்கு நான் டிஃபென்ஸ் லாயர் ஆகணும், நான் அவங்கள ஒருத்தனா மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
சொல்றான். அப்படி ஒருவேளை அவங்க ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிறது எல்லாருமே ப்ராசிக்யூட்டர் வந்து டிஃபென்ஸ் பண்ணி வாதாட முடியாது இல்லையா, அவங்களுக்கு ஒரு லாயர் தேவைப்படல. அந்த லாயரும் இவன் போகணும்னு நினைக்கிறான். ஆனா கம்சுக்கு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படி ஈஸியா யாரையும் நம்பிட மாட்டாங்களேப்பா, எப்படி உள்ள போற அப்படின்ற மாதிரி சீஃப் யாங் கேக்குறாரு. வாசல் வழியா போக முடியாது, கொல்லப்புறம் வழியா போக வேண்டியதுதான். கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சுதான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட போட்டோலையும் வரிசையா கையை வச்சுக்கிட்டே வந்து கடைசியா அந்த நடிகை என்பியோட போட்டோ தான் எடுக்கிறான். இவளை வச்சுதான் இவன் ஏதோ பிளான் பண்ணுவான் போல இருக்கு. கட் பண்ணா ஜெனியோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. இவங்களோட இடத்தை பறிச்சுக்கணுன்றதுக்காக அந்த நடிகை என்பி ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டா இல்லையா, அதை பத்தி இவங்க ஒரு ரெக்கார்டர்ல பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எது ஞாபக மருதி ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல, எதுக்கு இப்படி ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த நேரத்துல ஜெனி உள்ள வருவான், அவசர அவசரமா அந்த ரெக்கார்டர் எடுத்து ஒளி வச்சுக்கிறாங்க. எதுக்குமா என்ன வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்து நிக்கிறாளா. அறிவிற்கடி உனக்கு, போயும் அந்த ஏஞ்சலினா கூட பழகிட்டு இருக்க, அவ ஒரு அட்டைப்பூச்சி, உன்னோட ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு தான் உன்னை விடுவா, அவளை போய் அக்கா அக்கான்னு வேற கூப்பிடுற நீ அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. எனக்கு என்னமா தெரியும், நீ என் பேர்ல 25% ஷேர் வாங்கி வச்சிருப்பேன்னு, தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து சேர்மன் கூன் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். ஆக்சுவலா இந்த பினான்ஸ் கம்பெனியோட ஷேர்க்காக தான் இந்த நடிகை என்பி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. ஜெனி கிட்ட 25% ஷேர் இருக்கு, அதை வாங்கணும்னு சொல்லி அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவங்க அம்மா என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, அவ எப்படி எல்லார்கிட்ட இருந்து ஷேரை வாங்கி அவ ஓனர் ஆகணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி எல்லா ஷேரையும் ஜெனி பேர்ல வாங்கி ஜெனி அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக்கிடணும்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க போல இருக்கு. இப்போ சேர்மன் கூன் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட 6% ஷேர் இருக்கான். நீ அவர்கிட்ட பேசணும், நீ உன் திறமைய காமிச்சு அவரை நம்ப வச்சு அவர்கிட்ட இருக்கிற 6% ஷேரை நீ கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு போய் அந்த சேர்மன் கூவை மீட் பண்றா. அவருக்கு இவளை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பொண்ணு ரொம்ப போல்டா இருக்கா, நான் இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, உங்க பொண்ணு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் என்னோட 6% ஷேர் உங்களுக்கு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி அவர் வாக்கு கொடுத்துறாரு. பத்தாவதுக்கு அந்த நடிகை என்பியை பத்தி தப்பு தப்பா வேற ஜெனியோட அம்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப மோசம் அப்படி இப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த லீடா அந்த நடிகை என்பியை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான் இல்லையா, அவ ஒரு இடத்துல கோல்ஃப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனும் பின்னாடியே போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், அவளையும் நோட்டம் விட்டுட்டு இருக்கான். அப்ப இவ போன்ல யார்கிட்டயோ அந்த சேர்மன் கூவை பத்தியும் அவரோட அந்த 6% ஷேர் பத்தியும் தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அதையெல்லாம் இவன் ஒட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவளை கிராஸ் பண்ணிட்டு போய் இவளை கண்டுக்காத மாதிரி போயிட்டு இவன் போன்ல பேசுறான். இவன் தான் அந்த சேர்மன் கூவோட லீகல் லாயர் மாதிரியும், அந்த சேர்மன் கூ இவங்க கிட்ட போன்ல வந்து அந்த 6% ஷேர் பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஏஞ்சலினாவுக்கு கொடுக்க போறீங்களா, நான் உங்களை நேர்ல மீட் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏஞ்சலினாவுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு. கேள்விப்பட்டிருக்கேன் ஏஞ்சலினா ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி, ஆனா நான் இன்னும் நேர்ல பார்த்தது இல்ல, நம்ம நேர்ல மீட் பண்ணி அதை பத்தி பேசிக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசுறான். இதை வந்து ஏஞ்சலினாக்கு கேட்கிற மாதிரியே பேசுறான். அவளும் கேட்டுடுறா, அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா அவன் காதுல வாங்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போய் கார்ல ஏறிக்கிறானா. இவ உடனே பின்னாடி ஓடி போய், சார் என்னோட டிரைவர் அவசர வேலையா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான், கொஞ்சம் என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி லிஃப்ட் கேக்குறான். அவன் பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுறான். சாரி மேடம், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பாக்குறான். நீங்க இவ்வளவு நேரம் போன்ல பேசிக்கிட்டு இருந்த அந்த இன்ஜினியர் நான் தான் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஐஸ் வச்சு நைஸா ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறான். ஆனா அவன் எதுவுமே அவளுக்கு பிடி கொடுக்காத மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவகிட்ட பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுறான். இவளும் அப்படி இப்படி பேசி ஐஸ் வச்சிடுறா. அந்த சேர்மன் கூ கிட்ட இருக்கிற 6% ஷேர் நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவன் இருந்துட்டு, உங்களுக்கு நான் அந்த 6% ஷேரை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அந்த பினான்ஸ் கம்பெனியோட லீகல் லாயரா என்ன அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறான். அவளும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இன்னொரு பக்கம் இந்த சேகமும் ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜேவும் கங்சுக்க பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கங்சுக்கு ஒருவேளை உயிரோட இருந்தானா எதுக்காக அவன் இவ்வளவு நாளா வராம இப்ப வந்திருக்கணும், அவனுக்கு அந்த 10 மில்லியன் பணத்தை பத்தி எப்பவோ தெரியும் இல்லையா, அவன் பாட்டுக்கு எப்பவோ வந்து எடுத்திருக்கலாம், எதுக்காக இப்ப வரணும், என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சேகங் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜெனரல் சொல்றாரு, அந்த கங்சுக் நம்மளை விட ஒரு படி முன்னாடி இருக்கான், நம்ம என்ன யோசிப்போம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத அவன் முன்கூட்டியே யோசிச்சு நமக்கு எதிராக அவன் பிளான் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே அவன் தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா அவன் கண்டிப்பா நமக்கு க்ளோஸா இருக்கிற யாரோ ஒருத்தனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இதை கேட்டதும் சேகங் யோசிக்கிறான், அப்ப நமக்கு க்ளோஸா இருக்கிறவனா யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கோட பரோல் ரிவ்யூக்கு இவன் போயிருந்த அதே சமயத்துல லீயும் வந்திருப்பான் இல்லையா, அப்ப பார்க் லீய பார்த்ததுமே அவங்க கண்ணுக்கு கங்சுக் மாதிரி தெரிஞ்சிருக்கும். கங்சுக் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் இவங்க லீய கட்டி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது சேகங் பார்த்திருந்திருப்பான். அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வருதா, அப்போ லீதான் கங்சுக்கா, டேய் லீ நீதானா அது, நீ இவ்வளவு பெரிய வேலையை நீ என்கிட்ட காமிச்சிருக்க கூடாதுரா அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.